தக் லைஃப் கதையில் வித்தியாசம் இல்லை. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய காதலில் ஒரு காம வெறி. மனைவி ஏதோ ஒரு தப்பான வார்த்தை பேசும்போது கிஸ் அடிச்சு அந்த மனைவி அபிராமியை மார்பில் கிடத்தி கொண்டு அவர் படுத்துகிற காம லீல இருக்க, த்ரிஷாவை ரெண்டு பேரும் பேசுகிற கட்டங்கள் இருக்க, காதலர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய காட்சி. காதலைத்தான் சில இடங்களில் காமெடியாக சொல்லியிருக்கிறார். மேக்கிங்ல நம்பர் 1. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் டிவி சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது தக் லைஃப் படத்தின் திரை விமர்சனம். தக் லைஃப் படத்தில் கமலஹாசன், சிலம்பரசன், டிஆர், ஐஸ்வர்யா லட்சுமி, த்ரிஷா, நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அன்பறிவு சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். என்ஆர் சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கமலஹாசனும் மணிரத்னமும் இணைந்து கதை எழுதியிருக்கிறார்கள். திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் மணி ரத்னம். இந்த படத்தை கமலஹாசனுடன் இணைந்து மணிரத்னம் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுகிறது. தக் லைஃப் படத்தினுடைய கதை என்ன? மும்பையில் பெரிய தாதாவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன். அவருடைய ஒரிஜினல் ஊர் காயல்பட்டினம். இந்த படத்தில் கமலஹாசன் பேர் ரங்கராய சக்திவேல். இதை திரும்ப திரும்ப சொல்லுவார். அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி ரவுடிகளுடைய தாக்குதலில் ஒருத்தர் இறந்து போவார். அவருடைய பையனும் மகளும், 10 வயசு பையனும் 7 வயசு மகளும் அனாதை ஆயிடுவாங்க. அவங்கள காப்பாற்றி வளர்த்துவார். இந்த தாதாக்கள் குரூப்பில் எப்போவுமே எப்படா அண்ணன் சாவான், தின்ன காலியாகவும் அண்ணன் சாவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கதை. இதை கதை சொன்னாச்சுன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவையாக இருக்காது. ஒருவருக்கொருவர் தலைமை பதவி போட்டிக்காக அடித்துக்கொள்வார்கள். இதை கமலஹாசனே ஒரு சீனில் சொல்லுவார். முகலாய மன்னர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அப்பனையே கொலை செய்து மகன் ஆட்சிக்கு வருவான்னு. அந்த மாதிரி அந்த உண்மையின் கதையை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தில் கமலஹாசன் ரங்கராய சக்திவேலாக நடித்திருக்கிறார். எப்போவுமே நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் பல்வேறு முகங்கள், பல்வேறு பாத்திரங்களை ஒரே பாத்திரங்கள் சுமக்கிற சூழ்நிலையில் நடிகர்களுக்கு அடுத்தபடி கமலஹாசன் தான். இளம் வயது கமலஹாசன், 30 வயது கமலஹாசன், 50 வயது கமலஹாசன் ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருப்பார். ஏன் தெரியுமா? கதையில் வித்தியாசம் இல்லை. இந்த கதையை பார்க்கும்போது நாயகன் படமும் செக்கச் சிவந்த வானம் படமும் ஞாபகத்துக்கு வரும். 2 படமுமே மணிரத்னம் கதை, திரைக்கதை வசனம் எழுதி ஜெயிக்க படங்கள் தான். அந்த காட்சிகள் நினைவுக்கு வருகின்றன. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் இமயமலை அடிவாரத்தை அழகாகவும் புதுமையாகவும் காட்டியிருக்கிறார்கள். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவருடைய காதலில் ஒரு காம வெறி தெரியும். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனைவி ஏதோ ஒரு தப்பான வார்த்தை பேசும்போது கிஸ் அடிச்சிடுவார். அபிராமி அந்த முத்தத்தை வாங்கி கொண்டு கமலஹாசன் 2வது முத்தம் கொடுக்கும்பொழுது நான் போயிட்டு வந்து வட்டி மூலமாக சேர்த்து தரேன்னு சொல்லுவார் கமலஹாசன். அந்த மனைவி அபிராமியை மார்பில் கிடத்தி கொண்டு அவர் படுத்துகிற காம லீல இருக்க, படத்தில் பார்த்தா தான் புரியும். படம் பாருங்க உங்களுக்கு புரியும். அதேமாரி ராணி என்ற பெண்ணும் அவருக்கு உகந்தவராக வருகிறார். என்ன திடீர்னு தாயெல்லாம் கட்டியிருக்க அப்படின்னு கேட்பார் கமலஹாசன். ஆமாம், இதானே என்னுடைய மனைவி அடையாளம், வேற என்ன இருக்குது, அதை போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் என்னுடைய நிலைமையை நிலநாட்டிக்கணும்ல, அவள் வந்திருக்கா இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அதே மாதிரி மனைவி அபிராமி எந்தவித நினைவுகளும் இல்லாத அளவில் நினைவுகளை மறந்த நிலையில் இருக்கும்போது இவர் போய் சொல்லுவார், டேய் சக்தின்னு என்னை கூப்பிடல, அதேமாதிரி டேய் சக்தின்னு எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் கமலஹாசனுடைய ஏக்கமும் தாபமும் கோபமும் வருத்தமும் அப்படியே முகத்தில் அப்படியே பொறி பறக்கும். யாராலும் எதுவுமே நடிக்க முடியாது.
பின்னாலே ஓடுவார், டயசக்தின்னு சொல்லு டயசக்தின்னு சொல்லு. பிரமாதமான நடிப்பாற்றலுக்கான காட்சி. அதே மாதிரி உருமாறி வந்த பிறகு கமல்ஹாசன் அந்த மீண்டும் தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக படுகிற துயரங்கள் அளவில்லாதவை. இந்த படத்தில் கதையில் எந்த காட்சியும் நாம் சொன்னாலும் உங்களுக்கு படம் பார்க்க போர் அடிக்கும். அதான் உண்மை. படம் விறுவிறுன்னு போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கதையின் இரண்டாவது நாயகனாக வருகிறார் சிலம்பரசன். பல இடங்களில் அவர் கமல்ஹாசனை நடிப்பில் ஓவர்டேக் செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய முகம் அப்படிப்பட்ட முகம். த்ரிஷாவை காதலிக்கும் போது இந்த ரெண்டு பேரும் பேசுகிற கட்டங்கள் இருக்க, காதலர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய காட்சி அது. காதலிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய மனம், த்ரிஷாவின் மனம் கமல்ஹாசனை கொஞ்சம் சாய்ந்திருக்கும். அதில் த்ரிஷா காமிக்கிறார். ஆனால் முதல் சீனில் த்ரிஷா 2 மார்பகங்களை பாதி அளவு காட்டிவிட்டு தான் இன்னும் கவர்ச்சியாக இருப்பதாக சொல்லுகிறார். ஐஸ்வர்யா லட்சுமி நல்ல நடிப்பு. கமல்ஹாசனுடைய காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஐஸ்வர்யா லட்சுமி அழுகிறார், விம்முகிறார், வேதனைப்படுகிறார். ஒரு பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. நாசர் நாயகன் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஒரு பக்கம் டெல்லி கணேஷ், ஒரு பக்கம் ஜனராஜ் வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தில் பக்ஸ் வருகிறார், நாசர் வருகிறார். ஆனால் சீரியஸாகவே வர்றாங்க, காமெடியே இல்லை. அதுலேயும் பக்ஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நாசர் சில நேரங்களில் வில்லனாயிருது. தாதாக்களில் நல்லவனே இவனும் இருக்க மாட்டான். போட்டு தள்ளு அப்படி என்று நாசர் சிலம்பரசனுக்கு உத்தரவிடுகிற பொழுது நமக்கு அதிர்ச்சியின் எல்லைக்கே நாம் போய்விடுகிறோம். ஜோஜு ஜார்ஜ் அவரும் மிகச்சிறந்த வில்லன் நடிப்பை வசனத்தின் மூலமும் மாடுலேஷன் மூலமும் உடல் மொழி மூலமும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜோஜு ஜார்ஜுக்கும் நல்ல வில்லன் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. மஞ்சுரேக்கர் 2 காட்சிகளில் வந்தாலும் முக்கியத்துவம் பெறுகிறார். இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அதிரி புதிரியாக இருக்கிறது. மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு இருவரும் இணைந்து சண்டை காட்சிகளை இமயமலையிலேயே கொண்டு நடத்தியிருக்காங்க. பல இடங்களில் நம்மை தூக்கத்திலிருந்து விடுபட வைப்பது சண்டை காட்சிகள் என்றால் அது மிகையாகாது. ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு, ஹாலிவுட்டையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார் ரவி கே சந்திரன். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன். பல இந்தி பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சூப்பர் ஸ்டார்களும் இவருடைய கால்ஷீட்டுக்காக காத்திருக்கும் பொழுது ரவி கே சந்திரன் இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இமாலய சாதனை மிரட்டி இருக்கிறார். ஹாலிவுட்டு தேங்கப்பா என்னவா எடுத்திருக்காயா நாம் சொல்கிறோம் இல்லையா, அதை இந்த படத்தில் மேக்கிங் ஆஃப் ஃபிலிமில் மிகவும் உழைத்திருக்கிறார் ரவி கே சந்திரன். மேக்கிங்கில் இந்த படத்தை யாரும் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் வைஸ் நிறைய உழைத்திருக்கிறாரு, அது நல்லா தெரியுது. ஆனால் இந்த உழைப்பை கொஞ்சம் பொது மாதிரியாக கதை எழுதுவதில் செலுத்தியிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைந்து கதை எழுதியிருக்கிறார்கள். கொஞ்சம் சுவாரஸ்யம் மைனஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏஆர் ரஹ்மானுடைய இசை கடைசியில் ஒரு பாட்டு வருது, விண்வெளி நாயகான்னு ஹீரோ இமேஜை கூட்டுற பாட்டு. அது டைட்டிலே 4 நிமிஷம் போகுது. அந்த டைட்டிலில் அந்த பாட்டு இணைத்து காட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பேத்தா சாங் வருது, ஒரு மெலோடி சாங் வருது. ஆனால் கமல்ஹாசனுக்கோ சிலம்பரசன் டிஆருக்கோ காதல் காட்சிகள் வைக்காது பெரும் குறை. ஒருவேளை காதல் காட்சி வைத்திருந்தால் அசத்தியிருப்பார்கள் இருவரும். ஒரே ஒரு பாடல் காட்சியில் ஒரு 2-3 வினாடிகள் கமல்ஹாசனும் சிலம்புவும் போட்டி போட்டு ஆடுகிறார்கள். அது மட்டும்தான் கொஞ்சம் குஷி கொடுத்தது. படத்தில் பார்க்கும்போது சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கைத்தட்டல்கள் விழவே இல்லை. காரணம் என்ன, நகைச்சுவைக்கு பஞ்சமோ பஞ்சம். ஒரு இடத்துல கூட காமெடி கிடையாது. காதலைத்தான் சில இடங்களில் காமெடியாக சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நாயகன், அதுக்கப்புறம் அவருடைய பழைய படங்கள் தளபதியெலாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இந்த நகைச்சுவை வசனங்கள் சிறுகப்பட்டிருக்கும். இதை அதில் மிஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரில. ஒரு படம்னா காமெடி வேண்டாமா? குத்தாட்டம் கூட ஒரு நிமிஷம் தான் காமிச்சிருக்காங்க, அதிகமாக காட்டலை.
நிறைய வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி படம் ஒரு மேக்கிங்கில் நம்பர் 1. கதையில் கொஞ்சம் வீக். இடையில கொஞ்சம் நெருடலான அப்படியே தூக்கம் வருகிற காட்சிகள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்ல முடியாது. மொத்தத்தில் தக் லைஃப் படம் குடும்பத்தோடு ஒரு தடவை பார்க்கலாம். அந்த டெக்னிக் விஷயங்களுக்காக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தக் லைஃப். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.